நீங்கள் பழகுறீங்க பழக வேணாம், எனக்கு மொத்தத்தில் எனக்கு கெடுக்காமல் இருங்க போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போது 3ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் 3, 4, 5ஐ பார்க்கிறார். சொத்து வாங்கி தருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அந்த சனி 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 9ஐ பார்க்கிறார். 9ஆம் இடம் அடுத்து 12 பார்க்கிறார். இந்த கதையெல்லாம் விடுங்க சார், விடுங்க. இதெல்லாம் ஒரு பார்வைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஆச்சு, எனக்கு இதுக்கு மேலே குழந்த பிறந்து அதை விடுங்க சார். அதெல்லாம் குரு வில் டேக் கேர். சனி பகவான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை சொல்லுங்கள். குருவும் குழந்தை தான் ப்ளஸ் பண்ணுறாரு, சனியும் குழந்தை தான் ப்ளஸ் பண்ணுவாருன்னா, அப்போ எனக்கு எத்தனை தான் குழந்தை பிறக்கிறது? குழந்தையே தான் பேசுவீங்களா, வேறு எதுவும் பேச மாட்டீங்களா? அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 4, 5ஐ பார்த்து சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளை முடித்து தருகிறார். சரி, வருடத்தினுடைய துவக்கத்தில் 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கிறது. இதில் என்ன பெரிய விசேஷம்? இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்தால் அது என்ன கொண்டாடணுமா இப்போது? அது ஒரு மறைவு ஸ்தானம் தானே. மறைவு ஸ்தானம் என்று நீங்கள் பொருள் கொள்ளக்கூடாது. அவர் 12 கூடையவர். அவர் இருந்திருந்தால் செலவு தான் வச்சுருப்பார் உங்களுக்கு.